ஒரு மூமின் குர்ஆனை ஓத தெரிந்தவனாக இருப்பதுதான் மிகச் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மஸலுல் மூமின் அல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் உத்ருஜ்ஜா, உத்ருஜ்ஜா பழத்தை போன்றதாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. உத்ருஜ்ஜா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இருந்த ஒரு பழம். அந்த பழத்தை நாம் வீட்டிற்குள் வைத்தாலே அப்படியே நறுமணம், வீடு முழுவதும் நறுமணம் கமலம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த உத்ருஜ்ஜா பழம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரீஹுஹா தய்யிபுன் வ தஅமுஹா தய்யிபுன், அதனுடைய வாசமும் மிக சிறந்தது, அதனுடைய சுவையும் மிக சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து சொல்லி கூறுகின்றார்கள், ஓ மஸலுல் மூமின் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓத தெரியாவிட்டாலும் அவன் ஈமான்தாரியாக இருக்கலாம். குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மூமினுக்கு உதாரணம் கமஸலி தம்ரா, பேரித்தம்பழத்துடைய உதாரணத்தை போன்றதாகும். பேரித்தம்பழம் எப்படி இருக்கும்? லைஸ லஹா ரீஹுன், அதற்கு எந்த விதமான வாசமும் கிடையாது. தஅமுஹா ஹுல்வுன், அதனுடைய சுவையோ அது இனிப்பாக இருக்கும் என்று நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ குர்ஆனை நாம் படிப்பது, குர்ஆனை பார்த்து ஓதுவது, அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது, அவ்வாறு நாம் புரிந்து நம்முடைய ஈமானில் உறுதியாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய காரியம் என்பதை இந்த உதாரணம் மூலமாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சில தீயவர்களும் குர்ஆனை ஓதுவாங்க. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஓ மஸலுல் முனாஃபிக் அல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்கிற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலு ரைஹானா, ரைஹான் ஒரு செடியை போன்றதாகும். நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், ரீஹுஹா தய்யிபுன், அதனுடைய வாசம் நன்றாக இருக்கும். ஆனா தஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவையோ கசப்பாக இருக்கும். அதுபோன்று ஒரு உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தோடு உண்மையான ஈமான் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் குர்ஆனை ஒருவன் படிக்கின்றான், மக்களுக்கு போதிக்கின்றான், ஆனால் இவன் மூலம் மக்களுக்கு பயந்திருக்கலாமே தவிர அவன் எந்த விதமான நேர்வழியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் இன்னும் குறிப்பிடுகின்றார்கள், ஓ மஸலுல் முனாஃபிக் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை படிக்காத, குர்ஆனை சிந்திக்காத முனாஃபிக்கிற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹல்லலா, ஹல்லலா என்று சொன்னால் அது ஒரு வகையான ஒரு பழம், அதற்கு எந்த வாசமும் கிடையாது. லைஸ லஹா ரீஹுன், அதற்கு எந்த வாசமும் கிடையாது. அதே போன்று தஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவையோ கசப்பானது. அது மட்டுமல்ல, அதனுடைய சுவை, அதனை சாப்பிட்டால் அவனுடைய உயிரை பறித்து விடக்கூடிய விஷத்தன்மை மிக்கது. அப்போ ஒருவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனமும் இருந்து அவன் குர்ஆனை படிக்காதவனாக இருந்தால் அதனை, அந்த செயல் அவனை எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள்.